நீங்க யாரு? போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதர். நிறைய போட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையே. கரெக்டா மியூசிக்ல கரெக்டா போடுறீங்க. மயக்கம் என்ன தனுஷாங்க நீங்க? ஆமாங்க, வர வேண்டியவனா போட்டு இது பண்றாங்க. கேமரா கேட்டேன் கொடுக்க மாட்டேன், போன்லயே நான் வந்து என்னால முடிஞ்சதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் மெக்கர்னட் ஆப்போசிட்டில் வந்து மூன்லைட் பிரியாணின்னு சொல்லி ஒரு நைட் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த ஒரு பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்க் அவுட்லெட் முகப்பேர், அதாவது திருமங்கலம் சிக்னல்லேருந்து முகப்பேர் போகிற ரோட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இது வந்து கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன டீட்டெயில்னு தெரில. என்னென்ன மெனு இருக்குது, என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பிரியாணியில் ஃபேவரட்டான லேயர் பிரியாணியாக ஹைதராபாத் பிரியாணியான்னு கேட்டோம். இல்லை தம் பிரியாணின்னு கேட்டோம். இல்லைன்னாங்க. அப்புறம் அவங்களே இது லேயர் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்குன்னாங்க. சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக லேயர் பிரியாணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் லேயரில் இருக்குது. நீங்கள் குண்டாவில் இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க. இது வித்தியாசமான லேயரில் இருக்கும். மெயினான விஷயம் என்னென்னா ப்ரெட்டில் கொடுக்குறாங்க. ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி இருக்குது, ப்ளஸ் சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, ப்ளைன் பிரியாணி, சிக்கன் 65 இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்தாக தான். இனிமேல் தான் இன்னும் மட்டன் பிரியாணிலாம் ஆட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்கன் லேயர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அன்லிமிட்டெட் பிரியாணி எவ்வளோண்ணா பிரதர்? எவ்வளோ பிரியாணி? அன்லிமிட்டெட் பிரியாணி எவ்வளோ? 140 ப்ரோ. அன்லிமிட்டெட் 140க்கு அன்லிமிட்டடா? 1 kg 150. எவனாவது ஏடா உடமா சாப்பாடு ராம வந்தால் என்ன பண்ணுவீங்க? டெய்லியும் நடக்குமா? அவங்களோட மோட்டிவேஷனே வர்றவங்க திருப்தியாக சாப்பிட்டு போகணும், அவ்வளோதான்றாங்க. சாப்பாடு நல்லா சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டும் வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப மசாலா இல்லாமல் மீடியமான ஒரு ஃப்ளேவரில் ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணியும் மாதிரியும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க. பாய் போடுற வடி பிரியாணி மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. சிக்கன் லெக் பீஸ் நல்லா சூப்பராக வந்துருக்கு. சட்டிலான டேஸ்ட்டில் இப்போ நல்ல பிரியாணி தான் இது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். ரெக்கமெண்டட் பிரியாணி தான். டேஸ்ட் ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. எப்பவுமே தம் பிரியாணி, வடி பிரியாணியே மாற்றி மாற்றி சாப்பிட்டு இருக்கலாமா, அதே மாதிரி இதுவும் வடி பிரியாணி தான் இருக்கும். இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் ஏதோ லேயர் பிரியாணின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அதை ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்ல மாட்டாங்க, லேயர் பிரியாணின்னு சொல்கிறாங்க. 65 வந்து 100 கிராம்ஸ் பக்கோடா ஸ்டைலில், 65 இல்லாமல் பக்கோடா ஸ்டைலில். இதை வச்சு ஒரு பைட்டு போவோம், அப்படி இருக்கும் பார்ப்போம். பக்கோடா உண்மையிலே அல்டிமேட் டேஸ்ட். பார்க்க 150 ருபீஸ் அன்லிமிட்டட் பிரியாணி. யாராவது ஏடா கூட பிடிச்சாலும் ரொம்ப கடுமையாக சாப்பிட்றாள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 2-3 கிலோ சாப்பிட்டு போயிடுவானுங்க. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஓ, இது ஒரு நல்ல பிரியாணி. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் மாமான்னு யூடியூப் சேனல் வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ. நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு இது வந்து எங்கள் அண்ணனோட கடை தான். அவர் பேர் பிரதீப். இதில் எப்படியும் ஒரு வருஷமாக போட்டுருக்கோம். முன்னாடி சிங்கப்பூர் ஷாப்பிங், அம்பத்தூர் சிங்கப்பூர் ஷாப்பிங் கீழே போட்டிருக்கோம்.
ஓ அங்கே டேர்னிங்கில்? ஆமாம், அங்கே இருந்தது, முன்னாடி இருந்தது. ஒரு 6 மந்த் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால கடையை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். அது ஒரு சின்ன பிரச்சனைங்கிறதுனால இங்கே போட்டோம். ஏதோ ஒரு ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. சரி, அவர் வேணான்ட்டார், கடை போடுறதே வேணான்ட்டார். அப்புறமா வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி சும்மா போட்டது தான் இங்கே நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து அப்படியே ஒரு 1.5 மந்த் தான் இங்கே போட்டிருக்கோம். 140 rupees அன்லிமிட்டட் பிரியாணி அது இல்லை ப்ரோ, அது நம்ம இப்போதைக்கு அந்த ரேஞ்சிலே கொடுத்துடலாம். ஏன்னா வரவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. அதான் 140 வாங்கிட்டா அவங்க 3 பேர் கூட ஒரே பிரியாணிலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, அதனால தான். ஏன்னா நாங்கள் போனாலே 3 பிரியாணிலாம் அவ்வளோலாம் கொடுத்து வாங்க மாட்டோம்ல. யார் சாமி? இப்போ ஒரு பிரியாணி வாங்கிட்டு 3 பேர் லிமிட்டட் பிரியாணியில் 2/3 சாப்பிட்லாம். அன்லிமிட்டட் பிரியாணியில் ப்ரோ நம்மள அப்படி தான் ப்ரோ. ஒரு பர்சன் அப்படிலாம் இல்லை, வந்தாங்களா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் 11 மாஸ்டர் வச்சுருக்கேன். எந்த டேஸ்ட்டுமே எனக்கு செட் ஆகலை. ஒரு வாட்டி வீட்டில் வந்துட்டு செஞ்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. செய்ய சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டேஸ்ட்டு. அதனால் ரெகுலராக அவங்களே செய்ய வச்சு. ஒரு பாட்டிமா பிரியாணியா இது? அத்தன்டிகேட்டாக இருக்கும் போது நினச்சேன் பாட்டிமா பிரியாணி தான் இருக்கேன். என்ன பேர் லேயர் பிரியாணின்னா என்ன? அதில் வேறு அடுக்கடுக்காக போட்டு வச்சுருக்கீங்க. அது எங்கள் பாட்டியில் ஒரு லேயர், மேலே ஒரு லேயர். ஆமாம், அது பாட்டிட்டு தான் கேட்கணும். அது எங்கள் பாட்டியில் தான் கேட்கணும். இதெல்லாம் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம அந்த டால்டா எதுவும்லாம் சேர்க்க மாட்டோம். அது சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பாட்டி என்னன்னா நைட்டில் சுகர் பேஷண்ட் அவங்களாம் வருவாங்க. அதான் வீட்டுக்கு தெரியாமல் வந்து சாப்பிடுவாங்க. அதனால் அதெல்லாம் கலக்கூடாதுன்னு சேர்க்க மாட்டாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. பையா தமிழ் தானே? எந்த ஊர் தம்பி உங்களுக்கு? சிதம்பரம். சிதம்பரத்துலங்க காட்டுமன்னார் கோயில். இப்படி அடித்து பின்னுறா போல கிளறி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளோதான். மெயின் மாஸ்டர் அவர் தான். அப்படியா? இவர் இப்போ தான் வந்துருக்காரு. ஓ, ட்ரெயின் பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், ஒரு ஆளாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பிரதர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு டாக்டரை பார்க்கணும். பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப வேர்க்குது, ஏனே தெரியல. அதுக்கு ஒரு டேப்லெட் வாங்கி போடணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அந்த ஒர்க்கை முடிச்சிடுவோம் போயிட்டு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அண்டில் பாய். டாடா, பை பாய்.